சமீப காலமா நடிகர் விஜய் பற்றி ஒரு வருமான வரி வழக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அது என்னன்னு சிம்பிளா நம்ம பார்க்கலாம். 2015 அவர் நடிச்ச ஒரு படத்துக்கான சம்பள விஷயத்துல வருமான வரித்துறை ஆகப்பட்டது ஒரு விசாரணை நடத்தியதுங்க. அப்ப அந்த வருஷத்துல வந்த வருமானத்துல சில தொகை முழுசா கணக்கு காட்டலன்னு வருமான வரித்துறை சொல்லியிருக்காங்க. அதனால விஜய்க்கு 1,50,00,000 அபராதமும் விதிச்சிட்டாங்க. இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கல. இந்த அபராதம் சரியில்லை, நோட்டீஸ் காலம் கடந்ததுக்கு பிறகுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு போட்டாருங்க. இந்த கேஸ் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நீதிமன்றம் இதுல என்ன இப்ப சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸ் ஆனது சரியான நேரத்தில் தான் அனுப்பப்பட்டிருக்கு. அதனால வருமான வரி துறையால விஜய்க்கு 1,50,00,000 விதிச்சது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதனால விஜய் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்போ என்ன நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அபராதம் இப்ப கண்டினியூ ஆகும், அதாவது தொடரும். ஆனா இது இங்க முடிஞ்சிடும் கிடையாது. விஜய் விரும்பினா மேல்முறையீட்டுக்கு தீர்ப்பாயத்துக்கு மீண்டும் போக நிச்சயமா வாய்ப்பு இருக்கு.